10ஆம் வகுப்பு அல்லது அதற்கு மேல் படித்தவரா? உங்கள் எதிர்காலத்தை பற்றிய கவலை இனி இல்லை. படித்து முடித்த உடனேயே கை நிறைய சம்பாதிக்கலாம். மகாத்மா காந்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி. 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமும் திறமையும் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு பிராக்டிகல் பேஸ்ட் முறையில் பாடங்கள் நடத்தப்படுகிறது. கோர்சஸ் ஆஃபர் 2 வருட டிப்ளமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் சயின்சஸ், 3 வருட B.Voc இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட். மேலும் 1 வருட படிப்புகளான டிப்ளமா இன் ஃபுட் ப்ரொடக்ஷன், டிப்ளமா இன் ஃபுட் அண்ட் பெவரேஜ் சர்வீஸ் போன்ற படிப்புகள் கற்றுக் கொடுத்து உடனடி வேலைக்கு உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது. புதுவை மற்றும் அனைத்து மாநிலங்களில் உள்ள முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களில் நேரடி செய்முறை பயிற்சி. எங்களிடம் கேட்டரிங் கோர்ஸ் முடிக்கும் மாணவர்களுக்கு நட்சத்திர ஹோட்டல்கள், உள்நாடு, வெளிநாடு மற்றும் கப்பல்களில் 100% வேலை வாய்ப்பிற்கு உத்தரவாதம். படிக்கும் போதே சம்பளத்துடன் கூடிய பகுதி நேர வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தரப்படும். கோர்ஸில் சேரும் அனைவருக்கும் 2 செட் யூனிஃபார்ம், கோட் மற்றும் ஐடி கார்டு முற்றிலும் இலவசம். இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. கோர்ஸில் சேரும் அனைவருக்கும் டிப்ளமா இன் கம்ப்யூட்டர், ஸ்போக்கன் இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தி இலவசமாக கற்றுத்தரப்படும். தரமான கல்வி, மிக குறைந்த கட்டணம். மகாத்மா காந்தி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி. மாணவர்களின் வசதிக்காக புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அருகில் மற்றும் வில்லியனூர் தேருக்கு மிக அருகில் என 2 இடங்களில் செயல்பட்டு வருகிறது. செல் 9600220214 மற்றும் 7200014556. வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் உள்ள முதியவர்களுக்கு அரசின் இலவச போர்வைகள் மற்றும் காலணிகளை சட்டமன்ற உறுப்பினர் VP சிவக்கொழுந்து வழங்கினார். புதுச்சேரி லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட முதியோர் உதவித்தொகை பெற்று வரும் அனைத்து மக்களுக்கும் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் கீழ் இயங்கும் அங்கன்வாடி மையங்கள் மூலம் வழங்கப்படும் இலவச போர்வை மற்றும் காலணிகள் வழங்கும் நிகழ்ச்சியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரான சப்தகிரி VP சிவக்கொழுந்து இன்று துவக்கி வைத்தார். இதில் முதல் கட்டமாக ஜீவானந்தபுரம் மற்றும் குறிஞ்சி நகர் பகுதியில் உள்ள அங்கன்வாடி மையங்களில் பயன்பெறும் மக்களுக்கு வழங்கினார். அப்பொழுது ஊர் முக்கியஸ்தர்களும் லாஸ்பேட்டை NR காங்கிரஸ் நிர்வாகிகளும் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் மற்றும் பொதுமக்களும் திரளாக இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி கல் மண்டபம் அருகே உள்ள வயல்வெளி வேலியில் சிக்கிய புள்ளி மானை தீயணைப்பு துறையினர் மீட்டனர். புதுவை கல் மண்டபம் பகுதியைச் சேர்ந்த ஆனந்த வேலன் என்பவரின் வீட்டு தோட்ட வேலியில் புள்ளிமான் ஒன்று சிக்கி காயமடைந்த நிலையில் தவித்தது. இதனை கண்ட ஆனந்த வேலன் உடனடியாக மடுகரை தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்தார். இந்த தகவலின் பெயரில் தீயணைப்பு நிலைய அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். அவர்கள் வேலியில் சிக்கி தவித்த புள்ளி மானை பாதுகாப்பாக மீட்டனர். காயமடைந்த மானுக்கு புதுவை கால்நடை மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. பின்னர் புள்ளிமான் வனத்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. தொடர்ந்து வனத்துறையினர் அந்த மானை பாதுகாப்பாக காட்டுப்பகுதியில் விடுவித்தனர். ஓசூடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சேந்தநத்தம் சுடுகாடு பாதையில் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூனுக்கு உட்பட்ட ஊசூடு சட்டமன்ற தொகுதியின் சேந்தநத்தம் சுடுகாடு சாலையில் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. ரூபாய் 28 லட்சம் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் பணியை ஊசூடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் பூமி பூஜை செய்து பணி துவக்கி வைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் பிரபாகர், உதவி பொறியாளர் சத்யநாராயணன், இளநிலை பொறியாளர் பிரதீப் குமார் உள்ளிட்ட அதிகாரிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். இந்த பணியின் மூலம் அப்பகுதியில் நீண்ட காலமாக நிலவி வந்த கழிவுநீர் தேக்கம் மற்றும் சுகாதார பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என்று பொதுமக்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கொம்பாக்கம் பிரியதர்ஷினி நகரில் சாலை அமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கொம்பாக்கம் பிரியதர்ஷினி நகரில்
புதுச்சேரி பொதுப்பணித்துறையின் சார்பில் ரூபாய் 30.41 லட்சம் திட்ட மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிகளுக்கு பூமி பூஜை விழா நடைபெற்றது. இவ்விழாவில் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய கோட்டத்தின் செயற்பொறியாளர் சீனிவாசன், உதவி பொறியாளர் பிரபாகர், இளநிலை பொறியாளர் முருகன் மற்றும் ஒப்பந்ததாரர் ராஜா கண்ணு மற்றும் கொம்பாக்கம் ஊர் முக்கியஸ்தர்கள், மகளிர்கள் மற்றும் இளைஞர்கள் திரளாக கலந்து கொண்டனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நிகழ்வுகள் தொடரும். சம்மர் வெயில் காயுது, வேர்வையிலே உடல் நோவுது, கேள்வி ஏதும் கேட்காம ஏசி வாங்கி போடு. தனம் சேல் சென்டர் இருக்கு, கவலை உனக்கு எதுக்கு? மல்டி பிராண்ட் எல்லாம் சூப்பரான கெட்டப், ஈஸியான EMI, நமக்கு விலையும் ரொம்ப குறைவா இருக்கு. கூலர், ஃப்ரிட்ஜ், வாஷர் எல்லாம் வேற லெவல் கோஸ் பம்ப். தனம் சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம் சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. நம்ம எந்த படிப்பு படிக்கிறோங்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி படிச்சு முடிச்ச உடனே வேலை கிடைக்கிறதும் ரொம்ப முக்கியம். பல்லாயிரக்கணக்கான வேலை வாய்ப்பு கொட்டி கிடக்கும் துறைதான் பாராமெடிக்கல் துறை. 10வது அல்லது 12வது தேறிய அல்லது தவறிய மாணவர்கள் தங்கள் வாழ்வில் முன்னேற வழிவகை செய்கிறது உங்கள் அன்னை அரவிந்தர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் லைஃப் சயின்ஸ் அண்ட் கேட்டரிங். அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டு சிறப்பான பயிற்சி அளிக்கப்படுகிறது. ஒவ்வொரு மாணவர் மீதும் தனி கவனம். ஆண்டு கட்டணம் வெறும் ரூபாய் 12,500 மட்டுமே. இத்துடன் லேப் கோட், ரெக்கார்ட் நோட், யூனிஃபார்ம், ஐடி கார்டு, பேசிக் கம்ப்யூட்டர் கோர்ஸ், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்ஸ் அண்ட் ஸ்போக்கன் இங்கிலீஷ் முற்றிலும் இலவசம். கோர்சஸ் ஆஃபர்ட் 1 அல்லது 2 வருட டிப்ளமா அண்ட் BSc in மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி, டயாலிசிஸ் டெக்னாலஜி, கார்டியாக் கேர் டெக்னாலஜி, ஆப்டோமெட்ரி மற்றும் பேஷண்ட் கேர் அசிஸ்டன்ஸ். ஸ்மார்ட் கிளாஸ் வசதி, முன்னணி மருத்துவமனை மற்றும் ஹோட்டல்களில் செய்முறை பயிற்சி. இந்த துறையில் சாதனை புரிந்த வல்லுநர்களை கொண்டு சிறப்பு வகுப்புகளும் நடத்தப்படுகிறது. ஆண்டு கட்டணம் வெறும் ரூபாய் 12,500 மட்டுமே. புதுவையிலேயே மிக குறைந்த கட்டணம். தவணை முறை வசதியும் உண்டு. மேலும் 1, 2 மற்றும் 3 வருட கேட்டரிங் கோர்ஸில் சேர்ந்து உள்நாடு மற்றும் வெளிநாடு ஹோட்டல்கள், கப்பல்களில் 100% வேலை வாய்ப்பு பெறுங்கள். அன்னை அரவிந்தர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் லைஃப் சயின்ஸ் அண்ட் கேட்டரிங், நம்பர் 270 லெனின் ஸ்ட்ரீட், நியர் நெல்லித்தோப் சிக்னல், குயவர்பாளையம், புதுச்சேரி. அவர் பிரான்ச் நம்பர் 3 சுரேஷ் நகர், வண்டிப்பாளையம் ரோடு, நியர் ரங்ரூப் திருமண நிலையம், திருப்பாப்புலியூர், கடலூர். மீண்டும் நிகழ்வுகள் தொடர்கின்றன. லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் MLA-வுமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி லட்சிய ஜனநாயக கட்சியின் நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் இன்று ரெட்டியார்பாளையம் பகுதியில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் MLA-வுமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி லட்சிய ஜனநாயக கட்சியின் நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் இன்று ரெட்டியார்பாளையம் பகுதியில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் முன்னிலையில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொது செயலாளர்கள் டாக்டர் துரைசாமி, வழக்கறிஞர் பிரபாகரன், பாபு மற்றும் அனைத்து அணி தலைவர்கள், பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் புதுச்சேரியில் உள்ள 30 சட்டமன்ற தொகுதிகளிலும் பொறுப்பாளர்களை நியமிப்பது, கட்சி அலுவலகம் திறப்பது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டன.
புதுச்சேரி வில்லியனூர் தொகுதியைச் சேர்ந்த தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை நிர்வாகி பிரபுவின் மகள் சௌமியா மற்றும் அருண்குமார் ஆகியோரின் திருமண விழாவில் தமிழக முதலமைச்சரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜயின் படத்தை மேடையில் வைத்து மணமக்கள் தாலி கட்டிக்கொண்ட நிகழ்வு சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. வில்லியனூரில் நடைபெற்ற இந்த திருமண விழாவில் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் தாவேகா நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருமண மேடையில் மணமக்கள் அமரும் இடத்தின் அருகே முதலமைச்சர் விஜயின் பெரிய உருவம் வைக்கப்பட்டிருந்தது. திருமண சடங்குகள் நடைபெற்ற பொழுது அந்த உருவ படத்தை முன்னிறுத்தியே மணமகன் அருண்குமார் மணமகள் சௌமியாவிற்கு தாலி கட்டினார். விஜய் மீது கொண்டுள்ள அன்பு, பாசம் மற்றும் அரசியல் பற்றை வெளிப்படுத்தும் வகையில் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டதாக கூறப்படுகின்றது. இந்த காட்சிகளை திருமணத்தில் பங்கேற்றவர்கள் சமூக வலைதளங்களில் பகிர்ந்ததை தொடர்ந்து வீடியோ மற்றும் புகைப்படங்கள் வேகமாக பரவி வருகின்றன. விஜய் ரசிகர்கள் மற்றும் தாவேகா தொண்டர்கள் பலரும் இந்த நிகழ்வை பாராட்டி கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர். அரசியல் தலைவர்கள் மற்றும் திரைப்பிரபலங்களின் மீது கொண்டுள்ள பற்றை வெளிப்படுத்தும் வகையில் ரசிகர்கள் பல்வேறு நிகழ்வுகளை நடத்துவது வழக்கமாக இருந்தாலும் திருமண மேடையில் விஜயின் படத்தை வைத்து தாலி கட்டிய இந்த நிகழ்வு புதுச்சேரியில் கவனம் ஈர்த்துள்ளது. புதுச்சேரி 100 அடி ரோடு ரயில்வே மேம்பாலத்தில் இன்று காலை புதுவையில் இருந்த லாரி ஒன்று கடலூர் நோக்கி சென்று கொண்டிருந்தது. அப்பொழுது முன்னால் சென்ற பைக் மீது எதிர்பாராத விதமாக மோதியது. இதில் பைக்கில் வந்த முதியவர் கீழே விழுந்தபொழுது திடீரென லாரியின் சக்கரம் அவரது தலையின் மீது ஏறி இறங்கியது. இதில் அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தொடர்ந்து லாரி ஓட்டுநர் விபத்தை ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் வேகமாக சென்றபொழுது மற்ற வாகன ஓட்டி மற்றும் பொதுமக்கள் அவரை பின் தொடர்ந்து சென்று முருங்கம்பாக்கம் சந்திப்பு அருகே மடக்கி பிடித்து தாக்க முயன்றனர். ஆனால் லாரி ஓட்டுநர் விபத்து நடந்ததே தெரியவில்லை என பதில் அளித்ததாக கூறப்படுகின்றது. இதனையடுத்து பொதுமக்கள் லாரி ஓட்டுநரை பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வடக்கு போக்குவரத்து போலீசார் சாலையில் இறந்து கிடந்த முதியவரின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தார். உயிரிழந்த நபருக்கு சுமார் 50 வயது இருக்கும். அவர் யார், எந்த ஊரை சேர்ந்தவர் என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம். நான் +2ல ஃபெயில் ஆகிட்டேன். இனிமே நான் மேல் படிப்பு படிக்க முடியாதா? ஃபீல் பண்ணாதமா, நாம பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட்ல முயற்சி பண்ணி பார்க்கலாம் வா. பாராமெடிக்கல் படிச்சா உன்னோட லைஃப் நல்லா இருக்கும். நாம ஒரு நல்ல இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணலாம். எங்க இன்ஸ்டிடியூட்ல சேருங்க, சூப்பர் டிஸ்கவுண்ட் இருக்கு. எங்க இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணுங்க, ஸ்பெஷல் அட்மிஷன் ஆஃபர் இருக்கு. ஆஃபரும் டிஸ்கவுண்டும் பார்த்து ஏமாற வேண்டாம். உங்க ஃபியூச்சர் பத்தி யோசிச்சு முடிவெடுங்க. பாராமெடிக்கல் கல்வித்துறையில் அனுபவம் வாய்ந்த கல்வி நிறுவனம் மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் வொகேஷனல் ட்ரைனிங் சென்டர். அட்மிஷன் நடைபெறுகிறது. கோர்சஸ் ஆஃபர்ட்: டிப்ளமா இன் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, டிப்ளமா இன் ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி, டிப்ளமா இன் பேஷண்ட் கேர் அசிஸ்டன்ட், டிப்ளமா இன் டயாலிசிஸ் டெக்னாலஜி, டிப்ளமா இன் ஆப்தமாலஜி, டிப்ளமா இன் எக்ஸ்ரே டெக்னாலஜி. கல்வி தகுதி 10th பாஸ், 12th பாஸ் ஆர் ஃபெயில், எனி டிகிரி. எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஃபேக்கல்டிஸ், well equipped laboratories. மருத்துவமனைகள் மற்றும் இரத்த பரிசோதனை மையங்களில் நேரடி பயிற்சி அளிக்கப்படுகிறது. உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் 100% வேலை வாய்ப்பு உங்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு வழிகாட்டுகிறது. மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் வொகேஷனல் ட்ரைனிங் சென்டர், நம்பர் 253 லெனன் ஸ்ட்ரீட், பஜனை மடம் அருகில், கொசப்பாளையம், புதுச்சேரி. செல் 9442485060. எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, நானும் இங்க படிக்கலாமா? யார் வேணாலும் படிக்கலாம். படிப்புக்கு திறமை தான் முக்கியம், வயது முக்கியம் இல்ல. நம்பிக்கையோட வாங்க, உங்களை தன்னம்பிக்கையோட நாங்க அனுப்புறோம்.